ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவுக்கும் நடிகை சோபிதா துலிபலாவுக்கும் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கிற நிலையில் நாக சைத்தன்யாவுடைய முன்னாள் மனைவி சமந்தா போட்டிருக்கிற போஸ்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு. பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனும் நடிகருமான நாக சைத்தன்யா தெலுங்கில் ஏமாய சேசாவே, மனம், லவ் ஸ்டோரி, மஜ்லி உள்ளிட்ட படங்களில் நடித்து பாப்புலராக இருக்கிற ஒரு நடிகர். இவரோட நடிகை சமந்தா வெண்ணி தாண்டி வருவாயா படத்துடைய தெலுங்கு ரீமேக் ஏமாய சேசாவே, மனம், மஜ்லி ஆகிய படங்களில் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நாக சைத்தன்யா சமந்தா 2 பேரும் காதலிச்சுட்டு வந்த நிலையில் கடந்த 2017 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து பிரபலமான ஜோடியாக வலம் வந்த நாக சைத்தன்யா சமந்தா 2 பேரும் கடந்த 2021 பிரிஞ்சிட போகிறதா அனௌன்ஸ் பண்ணி விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கடந்த சில மாதங்களாக நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிகை சோபிதா துலிபலாவும் டேட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், கோவாவில் ஒரு புது வீடு வாங்கி லிவிங் லைஃப்பில் இருக்கிறதாகவும் செய்திகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே பல தடவை இதை பேசி மறுத்திருந்தாங்க. எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடிக்கடி மீடியாவில் இவங்களை பற்றின செய்திகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை துபாய்க்கு 2 பேரும் ட்ரிப் போனப்போ வந்த பிக்சர்ஸ் கூட சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்பையும் அது ஃபேக் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் திருமணம் நிச்சயமாயிருச்சு. இதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி அப்பா நாகார்ஜுனா என்கேஜ்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி, எங்கள் மகன் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபலாவுக்கும் இன்றைக்கி காலையில் 9:42 மணிக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததை அறிவிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சோபிதா துலிபலாவை எங்கள் குடும்பத்தில் வரவேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவங்க வாழ்நாள் முழுசும் அன்போடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்க வாழ்த்து சொல்கிறேன். மகிழ்ச்சியான ஜோடிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நாகார்ஜுனா சொல்லியிருந்தார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சமந்தாவோட ரசிகர்கள் நாக சைத்தன்யா சமந்தாவோட பழைய இன்டர்வியூஸ், அவங்க ஒன்றா இருந்தப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி, சமந்தா கிளாமராக நடிக்கிறாங்கன்னு தானே அந்த மருமக வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ வந்திருக்கிற சோபிதா சமந்தா விட அதிக கிளாமராக நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள மட்டும் அக்கினி குடும்பம் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமந்தா முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த ஸ்டோரி ஒன்று ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பிக்கையோடு இருக்கணும், நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதமான விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்கும், இப்போ இருக்கிற மனநிலை மீது நம்பிக்கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தன்னோட ரசிகர்களை சமாதானப்படுத்துகிற மாதிரியும் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை உறுதியாக தேவைப்படும், நீங்களும் சீக்கிரமாக நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாக சைத்தன்யா மாதிரியே சமந்தாவும் மறுமணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.